காணாமல் போனவர்கள் தொடர்பில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அவையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மேலும் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காணாமல் போனோர் தொடர்பாக அநீதிக்குள்ளானவர்களுக்கு நீதி மற்றும் சமத்துவத்தை வழங்க அரசாங்கம் உறுதியுடன் உள்ளது. ஆனால் நாங்கள் நேரில் சென்று இந்த விசாரணைகளை செய்ய முடியாது. இந்த விடயம் சட்ட ரீதியாகவும் நிறுவன ரீதியாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிறுவன ரீதியான தோல்விகளும் முறைமை ரீதியான தோல்விகளுமே இந்த விடயங்களின் தாமதத்திற்கு முதன்மையான காரணங்களாகும். எனவே நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் பிரபல்யமாவதற்காகவன்றி இதுபோன்ற விடயங்கள் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான நிறுவனங்கள் மற்றும் சூழலை உருவாக்குவது பற்றியும் ஏற்கனவே உள்ள அநீதிகள் குறித்து விசாரித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நிவாரணம் வழங்கும் அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் என்பன பெயரளவில் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு அவற்றின் மீது நம்பிக்கை இல்லை. போதுமான அளவு பலமில்லாதமையினாலும் அவை தோல்வியடைந்தன. எனவே இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது. இதைத்தான் நாங்கள் சரி செய்ய முயற்சிக்கின்றோம். இந்த இடங்களில் சரியான நபர்கள் இருப்பதையும் வளங்கள் போதுமான அளவு ஒதுக்கப்படுவதையும் இந்த நிறுவனங்கள் அவற்றின் செயற்பாடுகளை செய்ய முடியும் என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். காணாமல் போனவர்கள் தொடர்பில் வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதாகவும் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த வழக்குகள் நிலுவையில் காணப்படுவதாகவும் நீதியை உறுதி செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்காக நீதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருந்தார்.